ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான மூவி தான் பார்க்க போகிறோம். அதாவது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். அந்த மூவி ரொம்ப க்யூட்டாக ஷார்ட்டாக நல்லா இருந்துச்சு. இந்த மூவி உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஹைப்பும் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம மூவிக்குள்ளே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு வந்து நிறைய பிளைண்ட் டேட்ஸாக பொண்ணாக வந்து இறங்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு பொண்ணும் வந்து அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கு. இன்ஃப்ளூயன்சராக இருக்க ஒரு பொண்ணு என்னென்ன பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து பேசவே மாட்டேங்கிறான். நம்ம ஹீரோ வந்து மியூட், அதாவது யார்ட்டையுமே பேச மாட்டான், அமைதியாவே இருப்பான். ஹீரோட அம்மாவும் அவனுக்கு எப்படியாவது ஒரு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணி எப்படியாவது ஒரு பொண்ணு செட் பண்ணிடலான்னு பாக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வாயை திறக்கிற மாதிரி இல்ல. அங்க ஒரு பொண்ணு வந்துட்டு நான் வந்து 3 நிமிஷம் ஆச்சு, அவர் ஏதாவது வாயை திறந்தாரா, வாயை கூட திறக்க மாட்டேங்கிறாருன்னு எந்திரிச்சு போயிடுறா. ஹீரோட அம்மா ஹீரோட்ட கேக்குறாங்க, ஏன்டா இப்படி பண்ற, யார்ட்டையுமே பேச மாட்டேங்கிறேன், நான் எப்படிதான் உன பொண்ணு செட் பண்றது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்றான், எனக்கு எதுவுமே பிடிக்கல, எனக்கு ஒர்க் இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறான். அம்மா யோசிக்கிறாங்க, எப்படிதான் அவனுக்கு ஒரு பொண்ணு செட் பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப வெளியே பாக்குறாங்க. வெளியே பார்த்தா ஒரு பொண்ணு வந்து அவங்க அம்மா கூட ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான். அந்த அம்மா யாரும் இல்ல, ஹீரோயினோட ஸ்டெப் மதர் தான். ஸ்டெப் மதர் வந்து கெட்டவ. ஹீரோயின் எப்படியாவது ஒரு கிழவனுக்கு வந்து வித்தரலாம் நிறைய காசுக்குன்னு சொல்லி அவளை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லி பிளான் போட்டா. ஹீரோயின் வந்து அதுக்கெல்லாம் முடியாது, அந்த கிழவன்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கா. கரெக்டா நம்ம ஹீரோ வெளியே போறான். ஹீரோயின் ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்படியே திரும்பிட்டு போயிடுறான். இங்க ஹீரோயினும் ஸ்டெப் மதரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் தள்ளி விட்டுறா ஸ்டெப் மதரை, போய் கீழே விழுந்துடுறாங்க. அவங்க வந்து நான் உன்னை இத்தனை வருஷமா வளர்த்துறேன், என்ன இப்படி தான் பண்ணுவியான்னு சொல்லி கத்துறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றா, இங்கே பாருங்க, நீங்கள் ஒன்றும் வளர்த்துல, நான் தான் படிக்கும் போதே உங்களுக்கு பார்ட் டைம் பார்த்து உங்களுக்கும் நான் காசு கொடுத்துட்டு இருந்தேன், எது இப்போ என்ன விற்கணும்னு பார்க்குறீங்க, உங்கள் கடன் அடைக்கணும்னு சொல்லி நான் வந்து அந்த கிழவனுக்கு கல்யாணம் பண்ணிக்குமா, அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்திட்டு இருக்கா. கரெக்டாக ஹீரோயின் வந்து பேக் எடுத்துட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது கரெக்டாக அம்மா வந்து அவளை பிடிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கேருந்து 2 பாடி கார்ட்ஸ் மாதிரி வரானுங்க. யாருன்னா அந்த கிழவனோட ஆள் தான் போல. அவனுங்க வந்துட்டு பிடிக்கலான்னு வந்து வரானுங்க. அப்போ ஹீரோயின் வந்து நல்ல மாதிரி அம்மாட்ட பேசுறா, இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு என்ன அந்த கிழவன் தானே கல்யாணம் பண்ணிக்கணும், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்க கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஐஸ் வச்சுட்டு இருக்கா. அம்மா கேட்கறாங்க, இவ்வளவு நேரம் முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தா இப்ப மாட்டேன் என்னவான்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து அவங்க 2 பாடி கார்ட்ஸை கையை பிடிச்சிட்டு, இவங்க 2 பேரும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களா, அதனாலதான் யோசிச்சேன், ஹேண்ட்ஸமா வேற இருக்காங்க, அப்ப அந்த கிழவன் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருப்பான் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இப்படி தள்ளி விட்டு பேக்கை பிடிச்சிட்டு ஓடலான்னு ஓடுறா. இவங்க புடியாங்க அப்படின்னு 3 பேர் வந்து பிடிக்க வராங்க. கரெக்டா ஹீரோயினோட இவங்க எல்லாம் துரத்த கரெக்டா கால் தடுக்கி ஹீரோயின் கீழே விழுந்துடுறா. விழுந்துட்டு அவனுங்க எல்லாம் பாக்குறாங்க, இப்ப மாட்டினியா அப்படின்னு பாக்குறாங்க. கரெக்டா அங்க இருந்து பணமா மேல இருந்து பறக்குது. நிறைய பணம் பறந்து வந்து ஹீரோயின் கிட்ட விழுகுது. அங்க எல்லாரும் பணத்தை பார்த்தீங்கன்னா பணத்தை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சுன்னு சொல்லி. அம்மாவும் பணத்தை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ பணம் பணம்னு சொல்லி கீழே இருந்து எல்லாமே பொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஸ்டெப் மதர் காசை கீழே குமிச்சு எடுத்துட்டு இருக்க ஹீரோட அம்மா வந்து பலார்னு அரைஞ்சிடுறாங்க அந்த ஸ்டெப் மதரை. என்ன அடிக்கிறக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு, எதுக்கு என்ன அடிச்சு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடறாங்க. கரெக்டா அங்க 2 பாடி கார்ட்ஸ் வந்து நிக்கிறாங்க ஹீரோட அம்மா கிட்ட. அப்போதான் அம்மாவுக்கு புரியுது, இவங்க ஜியாங் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தானே, ஜியாங் தானே நீங்க, ஜியாங் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தானே நீங்கன்னு கேட்கும்போது ஆமா இப்போ என்ன அப்படின்னு கேட்கும்போது நீங்க தான் இந்த ஊர்லயே பணக்காரங்களான்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் டக்குன்னு எழுந்திரிச்சு அம்மா கை பிடிச்சிக்கிறா. இவங்க தான் நம்மளை சேவ் பண்ண முடியும், நம்ம இவங்க கூட இருந்துக்கலாம் அப்படின்னு. ஹீரோட அம்மா கேட்குறாங்க, இவ யாரும் என்ன பண்ணா ஒன்று அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறா, இவன் எனக்கு கிழவனுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்க்குறான், இவன் வந்து ஸ்டெப் மதர் என்னோடது அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க, எவ்வளோ நாள் வந்து நீ வந்து இப்படி ஓடி ஒளிஞ்சு மாறிறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு கீழே அப்படியே பொறுக்கிட்டே ஓடுறாங்க. அந்த ஸ்டெப் மதர் போனதுக்கப்புறம் ஹீரோயின் யோசிக்கிறா, இவங்க கூட இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கிடைக்கும், இல்லாட்டி நான் அந்த அம்மா அந்த கிழவனை கல்யாணம் பண்ணி வைக்க யோசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேச ஆரம்பிச்சிடா. நான் இப்போ தான் என் கிராஜுவேஷன் முடித்தேன், எனக்கு வந்து வேலையே கிடைக்கல, ஒன்றும் எனக்கு ஒரு ஜாப் மட்டும் எனக்கு வந்து இது பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் வந்து உங்கள் கூடயே இருந்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நீ என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன், எனக்கு வந்து ஒரு வேலை மட்டும் வாங்கி கொடுங்களேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ அம்மா சொல்றாங்க, நீ ஓவரா பேசுற அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் யோசிக்கிறா, ஐயோ ஓவரா பேசிட்டேனோ அப்படின்னு. அம்மா சொல்றாங்க, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆக்சுவலா அம்மாவுக்கு என்னன்னா ஹீரோ வந்து அமைதியாவே இருக்கான்ல, இந்த மாதிரி ஹீரோயின் வந்து வாயாடி பேசிக்கிட்டே இருப்பா, அதனால ஹீரோ கிட்ட வந்து இருந்து பேசினானா அவனும் பேசுவான்னு சொல்லி அம்மா நினைக்கிறாங்க. அம்மா சொல்றாங்க, என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஹீரோயின் யோசிக்கிறா, கல்யாணமா அப்படின்னு சொல்லி. ஆமாம்மா, என் பையனை கல்யாணம் பண்ணிக்கோ, நீ அவனை வந்து தினமும் ஒரு 100 வார்த்தை பேச வச்சின்னா உனக்கு மாசம் ஒரு 300 மில்லியன் தரேன் அப்படின்னு சொல்லும்போது 300 மில்லியனா அப்படின்னு ஆச்சரியப்படுறா. ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் ஓகே சொல்லிடுறா. அப்புறம் கார்ல தான் வந்துட்டு இருக்காங்க. அப்போ அம்மா வந்து ஹீரோவோட டீட்டெயில்ஸ்லாம் காட்டுறாங்க. இங்க பாரு, இவன் தான் என் பையன், ஒரு பெரிய டாக்டர், சரியான ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், இவன் வந்து வேலைன்னு தான் இருப்பான். ஆக்சுவலாக அவன் சின்ன வயசுல இருந்தே அவன் பேசுறது நிறுத்திட்டான், கொஞ்சம் வருஷமா அவன் பேசுறதே கிடையாது, அவன் என்ன பண்ணாலும் பேச மாட்டேங்கிறான், நீ தான் அவனை பேச வைக்கணும், நீ நல்லா பேசுறல, அவனை எப்படியாவது பேசவே, தினமும் ஒரு 100 வார்த்தை பேசவே போதும் அப்படின்னு. ஹீரோயின் அவனை பார்த்துட்டு நல்லா கனவு காண ஆரம்பிச்சிட்டா. ஹீரோயினுக்கு அவனை பார்த்தேவும் பிடிச்சிருச்சு, அவ கனவு கண்டுட்டு இருக்கா. அம்மா வாட்டுக்கு பேசிட்டே இருக்காங்க, அவர் ஹேண்ட்ஸமா இருக்கான்னு அப்படியே கண்ணை மூடி கனவே காண ஆரம்பிச்சிட்டா.
அப்புறம் அம்மா சொல்றாங்க, "என்னம்மா ஆச்சு? இங்க பாரு அதுக்கப்புறம் நான் இன்னொன்னு சொல்றேன். நீ அவன வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் மாரி தான் பண்ணிக்கோ. உனக்கு பிடிக்காட்டி நீங்க அவன வந்து எப்ப வேணா நீ வந்து டைவர்ஸ் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை இல்ல. இப்போதைக்கு கொஞ்ச நாள் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கோ. அப்புறம் உனக்கு பிடிக்காட்டி நீ வந்து எப்ப வேணாலும் நீ வந்து வெளிய போய்க்கலாம் இங்கேருந்து" அப்படின்னு சொல்றாங்க. "அவன பேச மட்டும் வச்சுரு. அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறா. "நான் அவர எப்படியாவது பேச வச்சுர்றேன். நீங்க கவலையப்படாதீங்க" அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோயின். ஹீரோயின் யோசிக்கிறா, அப்போ ஒரு 3 மாசம் இவன் கூட இருந்து எப்படியாவது அவன பேச வச்சுட்டு நம்ம இங்கேருந்து காசு சம்பாரிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு யோசிக்கிறா. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணா வீட்டில் தான் காட்டுறாங்க, ஹீரோட வீட்டில். ஹீரோயின் போய் ஹீரோட கதவை தட்டிகிட்டே இருக்கா. அவன் திறக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப நேரமாக தட்டிட்டு இருக்கா. இவனுக்கு என்ன வாய் பேசினான்னு வராதுன்னு சொன்னாங்க, காதும் கேட்காதா, இவ்வளோ நேரம் தட்டுற காதை கேட்காம என்னதான் பண்ணுறானோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. சரி ஏதாச்சும் உள்ள சத்தம் கேட்குதான்னு காது வச்சு கேட்குறா. கரெக்டாக ஹீரோ கதவை ஓப்பன் பண்ணிடுறான். டப்புன்னு அவன் மேலே விழுந்துடுறா. விழுந்தது மட்டும் இல்லை, அவனோட ஆப்ஸில் கிஸ் வேற கொடுத்துட்றா. ஐயோ, நான் பிறந்து 22 வருஷத்தில் இவனை தான் முதல் கிஸ் பண்ணுமா அப்படின்னு நினைக்கிறா. சரி சரி நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து, "ஹாய், என் பேர் தான் சிசி. என்னை பார்த்து எப்படி இருக்கு? எனக்கு வந்து 22 வயசு ஆச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒன்றுமே இல்லை, யாடா அந்த பைத்தியம்னு பார்த்துட்டு இருக்கா. கரெக்டாக அம்மா வந்து, "இங்கே பாரு, உனக்கு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணா நீ தான் ஓகே சொல்ல. எப்படியோ ஒரு பொண்ணு செட் பண்ணிட்டேன், உனக்கு அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் சரியா பார்த்து நடந்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஓடி போயிடுறாங்க. இவனுக்கு ஐயோ அம்மா பண்ற வேலையே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறான். ஹீரோயின் வேற டச் பண்ணி பேசிட்டு இருக்கா. அவன் தள்ளி விடுறான். தள்ளி விட்டுட்டு, "இங்கே பாரு, ஒழுங்கா ஓடி போயிருன்னு" சொல்றான். அதுக்கு வந்து ஹீரோயின் சொல்றா, "இங்கே பாருங்க, நான் வந்து வேணும்ட்டே எல்லாம் ஒன்றும் வந்து கிஸ் பண்ணல, தெரியாம வந்து விழுந்துட்டேன். நான் வந்து உங்க கதவு கிட்ட காதை வச்சு கேட்டேன்னா நீங்க வந்து கதவு திறந்தீங்கன்னா நான் டப்புன்னு வந்து விழுந்துட்டேன். அது ஒன்றும் ஏன் தப்பு கிடையாது, நான் ஒன்றும் ஆசைப்படல சரியா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவ வாட்டுக்கு பேசிட்டு இருக்கா. "நான் சைனால யூனிவர்சிட்டியில படித்தேன், அதுக்கப்புறம் காலையில் தான் உங்க அம்மா மீட் பண்ணேன், அவங்க தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க, நீங்க வேற பேசவே மாட்டீங்களாமா, அதனால உங்களை பேச வைக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன், அதனால உங்க கூடவே தான் நான் இருக்க போறேன்" அப்படி வாய் வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கா. ஹீரோ வேற யோசிக்கிறான், என்னடா இவ பைத்தியம் அப்படின்னு. ஹீரோ பேசவே மாட்டேங்கிறான், அமைதியாவே இருக்கான். ஹீரோ வந்து இவளை எப்படியாவது துரத்தி விடணும்னு சொல்லி யாருக்கோ கால் பண்றா. கால் பண்றதுக்குள்ள டக்குன்னு கால் பண்ணி கட் பண்ணி விட்டுறா. காலை கட் பண்ணிட்டீங்க, பாருங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க அம்மா வந்து எனக்கு இந்த வேலை கொடுத்துருக்காங்க, எனக்கு வேற காசே இல்லை தெரியுமா, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை வந்து விட்டுட்டு போயிடுறாதீங்க, என்ன வேணான்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரம் அழுகிற மாதிரி ஆக்டிங் போடுறா. ஹீரோ நினைக்கிறான், இவ்வளவு மாதிரி ஒரு வாயாடியே நான் பார்த்ததே இல்லை, எல்லாத்தோட மோசமா இருக்காளே அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அவ வாட்டுக்கு அழுதுக்கு ஆக்டிங் போட்டுட்டு இருக்கா. ஐயோ எனக்கு யாருமே இல்லையே, இவங்க வேற துரத்தி விட்டுருவாங்க அவளையே, இவர் வேற கொஞ்சம் கல் நெஞ்சு கரரா இருக்கு, பேசக்கூட மாட்டேங்கிறாரே ஒரு வார்த்தை கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவில் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி வாயை பொத்தி ரூம்குள்ள கூட்டிட்டு போயிடுறான். ஹீரோயின் அப்போ சும்மா இருக்க மாதிரில, அவன் மாதிரி வாயை பொத்திட்டானா, வாய் திறந்து விடுங்க, கை விடுங்கன்னா அவன் கை எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி பேச ஆரம்பிச்சிட்டான். இங்க பாருங்க, நம்ம இப்போ லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நெஞ்சில் ஹார்ட்டெல்லாம் விடுறா. இங்க பாருங்க, இந்த மாதிரி நம்ம லவ் பண்ணலாம், நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம், அப்புறம் நம்ம 2 பேரும் நிறைய பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வந்து கேட்கறாங்க, பாரு அதெல்லாம் விடு, எங்க அம்மா வந்து உனக்கு எவ்வளவு கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னு கேட்டவங்க 3ன்னு காமிக்கிறா. அது 3 மில்லியனா, சரி ஓகே உனக்கு டபுளா தர 6 மில்லியன் தரேன், இங்கேருந்து ஓடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் சொல்றா, சரி ஓகே அதெல்லாம் விடுங்க, நான் ஓடி போயிடுறேன், நீங்க முதல்ல நான் சொல்ற ஒரு பெட் வச்சுக்கலாம் 2 பேரும், 3 நாள்ல உங்களை வந்து 100 வார்த்தை பேச வச்சுட்டேன்னா நீங்க நான் சொல்ற மாதிரி கேட்கணும், இல்லாட்டி நான் உங்களை பேச வைக்காட்டி நானே இங்க இருந்து போயிடுறேன், அதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன், ஓகேவா அந்த பெட் அப்படின்னு சொல்றா. ஹீரோ கடுப்பாயிடுச்சு, ஒழுங்கா வெளியே போன்னு தள்ளி விட்டுறான். ஹீரோயின் வெளியே வந்து யோசிக்கிறா, எப்படியாவது அவனை 100 வார்த்தை பேச வச்சிடணும் 3 நாளுக்குள்ள, அதுக்கப்புறம் இந்த ரெக்கார்ட் பண்ண ஆடியோவை அவங்க அம்மாட்ட போட்டு காமிக்கணும் அவனை பேச வச்சதை எப்படியாவது அப்படின்னு யோசிக்கிறா. அப்புறம் அடுத்த நாள் மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டா. குக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு, இங்க பாருங்க குக் பண்ணி உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன், வாங்க மார்னிங் கிஸ் கொடுக்குறேன் வாங்க உமா அப்படின்னு போறா. ஹீரோ தள்ளி விட்டுறான். டக்குன்னு போய் பெட்ல விழுந்துடுறா. ஓடி போயிடுறான் ஹீரோ. ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஹீரோயின் போயிடுறா. போயிட்டு ஃபேனை பிடிச்சிட்டு, இங்க பாருங்க எனக்கு என்ன ஒரு கிஸ் கூட கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு வாய் வச்சுட்டு இருக்கா. ஹீரோ விண்டோ லாக் பண்ணி விட்டுறான். அப்புறம் குளிக்க போகும்போது கூட ஹீரோவை விட மாட்டேங்கிறா. போயிட்டு நானும் உங்களுக்கு முதுகு தேய்ச்சி விடவா அப்படின்னு நின்றுட்டு இருக்கா. ஹீரோ வந்து உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி டோரை லாக் பண்ணி விடுறான். அப்புறம் ஹீரோ ஸ்டடி ரூம்ல இருக்கும்போது கிரேப்ஸ் எடுத்துட்டு வந்து பெஞ்சு கடையில் இருந்துட்டு, இங்கே சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்கா. நீ எப்படி உள்ள வந்து லாக் பண்ணி தான் வச்சிருந்தேன், அதெல்லாம் அப்படித்தான், இன்னாங்க சாப்பிடுங்கன்னு கீழே வர நான் சிக்கிட்ட கொஞ்சம் தூக்கி விடுங்க அப்படின்னு தூக்கி விட்டுட்டு இருக்கா ஹீரோ. ஐயோ என் தொல்லை தாங்கலையே அப்படின்னு சொல்லி அப்புறம் மேலே தூக்கி விட்டுறான் ஹீரோ. ஹீரோ கேட்குறான், உனக்கு வேறு வேலையே இல்லையே, என்னை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறேன், என்ன உங்களை டார்ச்சர் பண்ணுறதே என் வேலையே அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவன் க்ளோஸாக கிட்ட போகிறா. கரெக்டாக அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு மெயிட்டை கேட்குறாங்க, எங்கே ஹீரோ இருக்கான் அப்படின்னு கேட்டபோது ஹீரோ வந்து ஸ்டடி ரூமில் இருக்காங்க. இப்போ ஹீரோயின் கேட்கும்போது அவங்க 2 பேருமே அங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அம்மா வந்து சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு வராங்க ஸ்டடி ரூமுக்கு. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் க்ளோஸாக போய் ஹீரோவை கிஸ்ஸே பண்ணிடுறா. கரெக்டாக அம்மா வேற உள்ள வந்து பார்த்துட்டாங்க எல்லாத்தையும். ஐயோ நான் பார்க்குறதெல்லாம் உண்மையா இல்லை கனவா, ஐயோ இது இவ்வளோ சீக்கிரமாக நடந்துருச்சே, நடக்கும்னு நினச்சேன் ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அம்மா ஓவர் ஹாப்பி ஆகிட்டாங்க. ஹீரோ வந்து அதெல்லாம் இல்லை தெரியாமல் தான் நடந்துச்சுன்னு சொல்கிறான். அதுக்கு வந்து ஹீரோயின் சொல்கிறா, என்ன தெரியாமல் நடந்துச்சு, அதெல்லாம் இல்லை, அவர் ஆசைப்பட்டு தான் கொடுத்தாரு, இப்போ உங்ககிட்ட போய் சொல்கிறாரு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. வேணும்னா பாருங்களேன், லிப்ஸ்டிக் கூட அவர் வாயில தான் ஒட்டி இருக்கு, இப்போ யாரு வந்து போய் சொல்கிறாங்க நீங்களே சொல்லுங்க அப்படின்னு அம்மாட்ட சொல்லும்போது அம்மாவுக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஹீரோ வந்து பேச ஆரம்பிச்சிடுறான். நான் சொல்லி என்ன இப்படி யோசிச்சிடும், நீங்கள் நான் சொன்னாலும் நீ யாருமே இங்கே நம்ப போகிறது இல்லைல்ல அப்படின்னு ஹீரோ சொல்கிறான்.
அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதை கேட்டினோம். ஹீரோயின் போய் டக்குன்னு நின்னுட்டு, நீங்க தான் என் கூட நிறைய பேசுறீங்களா, அம்மாட்ட தான் எடுத்து சொல்லுங்களேன், ஏன் சொல்ல மாட்டீங்களா, ஏன் இப்படி அமைதியாவே இருக்கீங்கன்னு சொல்லி தொல்லை பண்ணிட்டே இருக்கா. ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. ஹீரோ வந்து திட்ட ஆரம்பிச்சிடறான் ஹீரோயின். நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், உனக்கு காசுக்காக நீ என்ன வேணா பண்ணுவேன், என்னை போட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ற, உனக்கு காசு மட்டும் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அம்மாவுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன இப்படி பேசிட்டான்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் கொஞ்சம் மூஞ்சியை உருன்னு இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி 100 வார்த்தை பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணதை எடுத்து காமிக்கிறா. ஐயோன்னு ஆயிடுச்சு ஹீரோக்கு. ஹீரோயின் தானே பெட் கட்டியிருப்பா, 3 நாளுக்குள்ள 100 வார்த்தை பேசினா ஹீரோ வந்து எல்லாத்தையும் அவ சொல்ற மாதிரி கேட்கணும், மேரேஜ் சர்டிபிகேட் வாங்கணும்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கியிருப்பா. எப்படியோ கோவப்படுத்தியே ஹீரோ 100 வார்த்தை பேச வச்சுட்டா. இப்போ சொல்றா, இங்க பாருங்க, நீங்க எப்படியோ பேசிட்டீங்க, நான் சொன்ன மாதிரி நீங்க பேசிட்டீங்க, அதனால நீங்க மேரேஜ் சர்டிபிகேட் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் போட்டு ஹீரோவை நொச்சு பண்றா. ஹீரோ வந்து சரி வாங்கி தொலைற அப்படின்னு சொல்லிடுறான். அம்மாக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. சரி நான் வெட்டிங்க்கு போய் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போயிடுறாங்க. ஹீரோயின் போய் இப்போ டேபிள் மேலே உட்காந்துட்டீங்க பார்த்தீங்களா, நான் எப்படியோ உங்களை 100 வார்த்தை பேச வச்சுட்டேன்னா அப்படின்னு வெறுப்பேற்றிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோயின் சொல்கிறா, இங்கே பாருங்க, எனக்கு உங்களை வெறுப்பேற்ற மாதிரி தான் இருக்குது, எனக்கும் தெரியுது, ஆனால் உங்களை எப்படியாவது பேச வைக்கணும், உங்கள் அம்மாட்ட வந்து நான் ப்ராமிஸ் வாங்கிட்டேன், இப்போ உங்களை பேச வச்சதுக்கப்புறம் நான் இங்கேருந்து போயிடுவேன், இந்த கல்யாணம் வந்து சும்மா கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி தான், நீங்கள் கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாள் தான் நான் இருப்பேன், அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களை தொல்லை பண்ணாமல் நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. அப்புறம் ஹீரோயின் போய் வெட்டிங்கை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு அம்மா வந்து சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, இப்போ தான் எனக்கு வந்து நிம்மதியாக இருக்குது, அவனை எப்படியோ நீ பேச வச்சிருவேன்னு எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு கண்டிப்பாக அவர் பேச வச்சிருவேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. அவன் வந்து எப்போவுமே காது கேட்காத மாதிரி உட்காந்துருப்பான், இதனால நீ அவனதெல்லாம் நீ கண்டுக்காதமான்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறான், எனக்கு எல்லாம் கேட்குது அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு நான் போகிறேன்னு நினச்சி போயிடுறான். அப்புறம் அம்மா சொல்கிறாங்க, எப்படியோ பார்த்து நடந்துக்கும் அவங்க கிட்ட, சரியா, அவனை எப்படியாவது நல்லபடியாக பேச வச்சுட்டுன்னா எனக்கு போதும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோயின் தான் வெட்டிங் நைட்டில் ஹீரோயின் வந்து பேச ட்ரை பண்ணுறா ஹீரோட்ட ஏதோ சொல்லி. ஆனால் ஹீரோ கண்டுக்கிற மாதிரி இல்லை, புக்கு படிச்சுட்டே உட்காந்துருக்கான். ஹீரோயின் வந்து, ஆமாம் உங்கள் ஹாஸ்பிட்டல் ரொம்ப பெருசுன்னு கேள்விப்பட்டேன் அப்படியா அப்படின்னு. அப்போ ஹீரோவும் அதுக்கு எந்த பதிலும் சொல்கிற மாதிரி இல்லை. ஹீரோயின் நினைக்கிறா, அவர் ஹாஸ்பிட்டல் பெருசாக தானே இருக்கும், நான் ஏன் லூஸ் தனமாக கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஆமாம் நீங்கள் ஏன் உங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் பார்க்காம டாக்டர் ஆனீங்க அப்படின்னு கேட்குறா. ஹீரோ அதுக்கு எதுவுமே பேசல, கொஞ்சம் சோகமான மாதிரி இருக்கான். சரி ஓகே, அவருக்கு யார் என்ன பிரச்சனையோ அப்படின்னு சோகமாக இருக்காரு, நம்ம போய் படுப்போம் அப்படின்னு படுத்துட்டு திரும்பி பார்த்துட்டு, இங்கே பாருங்க நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துடுறீங்களான்னு கேட்கும்போது ஹீரோ அதுக்கு எதுவும் பதில் சொல்ல. திருப்பி கொஞ்சம் சீக்கிரமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ யோசிச்சுட்டு, நாளைக்கு எனக்கு சர்ஜரி இருக்கு அப்படின்னு சொல்றான். அதை கேட்டோன்னா ஹீரோயின் ஹாப்பி ஆயிடுச்சு, பதிலாச்சு சொன்னானேன்னு சொல்லிட்டு ஜாலி, நான் வெயிட் பண்றவங்களுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு படுத்துக்கிறா. அவ படுத்த அப்புறம் ஹீரோ யோசிக்கிறான், எப்படி இப்படி துருத்துருன்னே இருக்கா, பேசிக்கிட்டே இருக்கா, வாயவே மூட மாட்டா போல அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறான். அப்புறம் ஹீரோனை தான் காட்டுறாங்க, கனவுல நிறைய தங்கமா கண்டுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு தங்கத்தை பார்த்துட்டு, ஐயோ தங்கம் ஃபுல்லா தங்கம், பெட்டு ஃபுல்லா தங்கம் இருக்குன்னு ஜாலியா இருக்கா. அந்த தங்கத்தை தூக்கி கிஸ் வேற பண்ணிட்டு இருக்கா. கனவுல தங்கத்தை கிஸ் பண்றது நினைச்சிட்டு நம்ம ஹீரோ இங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ தூக்கத்துல நினைச்சு பார்த்து பயந்துடுறான், ஐயோ இவ கூட சரியா வராது படுத்தா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போய் கீழே படுத்துக்கிறான். அப்புறம் ஹீரோயின் மார்னிங் தான் காட்டுறாங்க, எந்திரிச்சு பாக்குறா, ஹீரோவை காணும். ஹீரோ வந்து எழுதி வர வச்சுட்டு போயிருக்கா ஒரு நோட் பேட்ல, நீ வந்து சாப்பிட்டு நான் வந்து சாப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹீரோயின் வெளியே தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து நிறைய பேரை கூப்பிட்டு நிக்க வச்சு, நான் சொன்ன மாதிரியே பண்ணிருங்க சரியா, நான் கூப்பிடும் போது கரெக்டா வந்துருங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோக்கு வேற மெசேஜ் அனுப்பிச்சு விடுறா, சீக்கிரம் வந்துருங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு வேற மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுறா. சொல்லிட்டு ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோனோட ஸ்டெப் மதர் இருக்கால, அவங்க முன்னாடி இருக்கா. இங்க ஹீரோ தான் காட்டுறாங்க ஹாஸ்பிட்டல்ல, ஒரு சர்ஜரிக்காக போயிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ சொல்றான், மெசேஜ் வந்தா ஏதாவது என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க நர்ஸ் எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. சருக்கு வந்து மெசேஜ் வேற வருதாமா, இப்பெல்லாம் அவர் சொன்னதே கிடையாது, யார் மெசேஜ் பண்றாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இங்க ஹீரோயினோட ஸ்டெப் மதர் தான் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க ஓவரா வாய் பேச ஆரம்பிச்சிடறா, என்ன நேற்று தப்பிச்சிட்டேன்னா உன்னை விடுவேன்னு நினைச்சியா, இப்ப மாட்டிக்கிட்டல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோயின் வந்து, ஓ மாட்டிக்கிட்டேனா இப்ப பாரு அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடறா. கத்தாதிரின்னு அவங்க அம்மா கத்துறாங்க. கரெக்டா செக்யூரிட்டியும் அவங்க வந்துடுறாங்க. வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அம்மா வந்துட்டு அதெல்லாம் இல்ல சும்மா பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு அவங்க அம்மா மழுப்பிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, ஒழுங்கா எங்க அம்மாவோட திங்ஸ்லாம் உன் வீட்டுல தானே இருக்கு, அதை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லுமா. அவங்க சொல்றா, அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி கேளு அப்பதான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஓவரா வாய் பேசிட்டு இருக்கா. கீழே வந்து ஆக்டிங்க போடுறா, என்ன அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பாக்குறா. ஓ ஆக்டிங் போடுறியா, நான் இப்ப ஆக்டிங்க போடுற பாருன்னு சொல்லி ஹீரோயினும் கீழே விழுந்துட்டு, ஐயோ அம்மா இவங்க எல்லாத்துக்குமே நான் பண்ணனே, என்னோட தாய் மாதிரி ஒரிஜினல் தாய் மாதிரி பார்த்துக்கிட்டேனே, ஆனால் இவங்க என்னையே அடிக்கிறாங்களே ஆக்டிங்க போடுறா நம்ம ஹீரோயினும். என்கிட்டயே அடிக்கிறா நீ, உனக்கு சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லி அடிக்கலான்னு வரா. கரெக்டாக ஹீரோ வந்து கையை பிடிச்சிடுறான். கையை பிடிச்சி ஸ்டெப் மாதிரி தள்ளி விட்டுடுறான். தள்ளி விட்டதுக்கப்புறம் ஹீரோயின் தூக்கி விடுறான். தூக்கி விட்டு ஹீரோயின்ட்ட கேட்குறான், இப்போ என்ன நல்லா இருக்கியா, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் ஒரு கிஸ் கொடுத்தா இன்னும் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சும்மா சொல்கிறா.
அதுக்கப்புறம் ஹீரோ வசனம்லாம் பேசிட்டு இருக்கா, நீ கவலைப்படாத நான் இருக்கேன், நான் உனக்கு காப்பாத்துறேன் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கா. ஹீரோட அம்மா புக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க எப்படி வந்து பொண்ணை கரெக்ட் பண்ணுறது சொல்லிட்டு, அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு இங்க வசனம் பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதான் ஏதோ ஒன்று பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அவளை கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அம்மா வந்து கேட்குறாங்க யார் இவன், என்னையே வந்து தள்ளி விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொல்றா ஜியாங் ஃபேமிலியோட பையன் இவன் தான், நானும் இவனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அம்மா வந்து கேட்குறாங்க இதெல்லாம் நம்பவே நினைச்சிட்டு இருக்கியா, நீ சும்மா எல்லாத்தையும் செடியூஸ் பண்ணி சுத்திட்டு இருக்க, நான்லாம் நம்ப மாட்டேன்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஹீரோ வந்து டக்குன்னு ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். அம்மாக்கே ஷாக் ஆயிடுச்சு. ஹீரோ சொல்றான் இங்க பாருங்க அவன் என் ஒய்ஃப் அவளை பத்தி தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்றான். கரெக்டா அங்க தூரத்துல இருந்து ஒரு டான்ஸ் பேண்ட் மாதிரி இருக்கு, அங்க ஃபுல்லா மியூசிக்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு எல்லாரும் வராங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் வந்து உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்றா. அம்மா வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, என்னடி நினைச்சிட்டு இருக்க, ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு திட்டும் போது ஹீரோ வந்து பலார்னு அரைஞ்சிடறான் அம்மாவை. அரைஞ்சேன்னு அவங்க அம்மா பேசுறாங்க, என்ன நினைச்சிட்டு இருக்க, அம்மா மேலே கை வைக்கிறேன், உன்னெல்லாம் வந்து வளர்த்துறதுக்கு இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கா. அங்க மியூசிக் போட போட ஒவ்வொரு அறையே விட்டுட்டு இருக்கா அவங்க அம்மாக்கு. அப்புறம் ஹீரோ வந்து செக்யூரிட்டி எல்லாம் கூப்பிட்டுறான். கூப்பிட்டு இவங்களை வந்து பிடிச்சிட்டு போய் நல்லா அடி கொடுத்து அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஸ்டெப் மதர் கத்திட்டே போகுது. ஹீரோயின் ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் இங்க மியூசிக் பேண்ட் வந்தாங்கல்ல, அவங்க வந்து கேட்குறாங்க நாங்க வந்து ஆரம்பிக்கலாமான்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, அவங்க எல்லாம் சுத்தி சுத்தி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோக்கு என்னடா இவ பைத்தியக்காரி என்ன இப்படி பண்றான்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் வாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. ஹீரோயின் முதல்ல ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியிருப்பாள் ஹீரோக்கு, அந்த சர்ப்ரைஸே இதுதான். அவன் கேட்கலாம் இதான் சர்ப்ரைஸ், ஆமா அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, எல்லாரும் சுத்தி நின்று டான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இவ டான்ஸ் ஆடுறது பார்த்தாம ஹீரோ கையை பிடிச்சி ஆட்டிட்டு இருக்கா. செம ஃபன்னா இருந்துச்சு இந்த சீனு. கரெக்டா அந்த சைடு ஒரு கார் கிராஸ் ஆகுது. அந்த காருக்குள்ள வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட ஸ்டெப் பிரதர்னு ஒருத்தர் இருப்பான், அவன் பேர் தான் டேன். அவன் பார்த்துட்டு யார் அந்த பொண்ணுன்னு சொல்லி டிரைவர்கிட்ட கேட்கறான். அவங்க வந்து சிஸ்டர் இன்லான்னு கேட்டனும். சிஸ்டர் இன்லாவா, ஓ ஒரு பொண்ணு என்னோட அண்ணாவை வேற கல்யாணம் பண்ணிக்குதா அப்படின்னு யோசிக்கிறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு சொந்தமா இருக்க எல்லாமே இவனுக்கு தான் இருக்கணும்னு சொல்லி இவன் நினைப்பான். அவங்க அப்பாவும் இருப்பாரு, அவரும் கெட்டவர் தான், இவனுக்கு தான் எல்லாத்தையுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாரு. அதனால அவன் யோசிக்கிறான் சிஸ்டர் இன்லாவா, சிஸ்டர் இன்லாலாம் கிடையாது, அவங்களை எப்படியாவது நான் கரெக்ட் பண்ண போறேன் அப்படின்னு யோசிக்கிறான். அவனுக்கு சொந்தமான எதுவுமே எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறம் நைட் தான் காட்டுறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் வந்து கீழே விழுகிற மாதிரி ஆக்டிங் போட்டிருப்பாள். அப்போ கையில் லைட்டாக அடிபட்டிருக்கும். ஹீரோ அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலான்னு எடுத்துகிட்டு வந்திருப்பான். அப்போ ஹீரோயின் உட்காந்து கவுண்ட் பண்ணிட்டு இருப்பா எத்தனை வேர்ட்ஸ் வந்து ஹீரோ பேசியிருப்பான்னு சொல்லி 1 2 3ன்னு. கரெக்டாக ஹீரோ வந்து ஒழுங்கா கை காமின்னு கூட்டு மருந்து போட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் சொல்கிறா இங்கே பாரு எனக்காக நீ வந்து என்னோட ஸ்டெப் மதர்கிட்ட வந்து 70 வார்த்தை பேசியிருக்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ சொல்கிறா இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு, இந்த மாதிரிலாம் நீயே போய் யார்ட்டையும் வம்பு பண்ணிட்டு இருக்காத, நான் இருக்கேன் என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் சொல்கிறா ஓ உனக்கு கவலையா இருக்கா, இந்த மாதிரி என் கையில் அடிப்பட்டா இப்படிலாம் சொல்லாத, அப்புறம் எனக்கு உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு ஹீரோயின் சும்மா சொல்றா. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, டக்குன்னு எந்திரிக்கிறான். ஹீரோயின் சோஃபா மேலே ஏறி நின்றுட்டு நாளையிலேருந்து நம்ம 2 பேர் ஜாலியா இருக்க போறோம், ஜாலியா டான்ஸ் ஆட போறோம், பாட்டு பாட போறோம், ஊர் சுத்த போறோம், நீ என்கிட்ட பேசிட்டே இருக்க போற அப்படின்னு சொல்றா. ஹீரோ சிரிச்சுட்டே அந்த பக்கம் போயிடுறான். அப்புறம் மார்னிங் தான் காட்டுறாங்க. மார்னிங் ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சு வரா. அப்ப ஹீரோ சொல்றான் தூங்கி எந்திரிச்சிட்டியா, சரி ஓகே நீ போய் சாப்பிட்டு ரெடி ஆயிரு, நம்ம உங்க ஸ்டெப் மதர் வீட்டுக்கு போகலாம், உன்னோட அம்மாவோட திங்ஸ் அங்கதானே இருக்கு, நம்ம போய் எடுத்துட்டு வரலாம்னு சொல்றா. ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு, நிஜமாவா அப்படின்னு கேக்குறா. ஆமா நிஜமா தான், ஏன் வேண்டாமா அப்படின்னு கேக்குறா. வேணும் வேணும் அப்படின்னு டக்குன்னு ஓடி போயிடுறா. நான் ரெடியாருன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான், சாப்பிடாமே ஓடி போறா பாரு. ஹீரோ அவளுக்காக குக் பண்ணிலாம் வச்சிருப்பான் போல. அப்புறம் ஸ்டெப் மதரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு ஹீரோ வந்து கேட்குறான் அம்மாவோட திங்ஸ்லாம் இருக்கு போல, அதெல்லாம் எடுத்து ஒழுங்கா எங்கள்கிட்ட கொடுங்கன்னு சொல்லும்போது அவன் வாய் பேசுறா, அதெல்லாம் கொடுக்க முடியாது, அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலன்னு ஹீரோ நல்லா மிரட்ட ஆரம்பிச்சிடறான். அப்புறம் அவங்க உண்மையை சொல்லிடுறாங்க, கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்க அதுதான் அப்படின்னு. ஹீரோயின் அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்துட்டு அவங்க அம்மாவை நினைச்சு ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோ கேட்குறான் வேற ஏதாவது இருக்கா, இருந்தா ஏதாவது ஒழுங்கா கொடுத்துருங்கன்னு சொல்லும் போது அவங்க அம்மா சொல்றாங்க கொஞ்சம் காசு தான் இருந்துச்சு அதனால செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்படியே நெளிஞ்சிட்டே சொல்றாங்க. கரெக்டாக அங்கே உள்ள எந்த கடன்காரங்களாம் வந்துடுறாங்க. அவங்க அம்மா அங்கே இங்கன்னு கடன் வாங்கி வச்சிருப்பாங்களா அந்த ஸ்டெப் மதர், கடன் வாங்கிட்டு ஏமாத்திட்டு ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க போல. இத்தனால நம்ம ஹீரோ வந்து போட்டு கொடுத்துருப்பான் போல. கரெக்டாக அவங்க இங்கே 2 பேர் வந்து ஹீரோயினோட ஸ்டெப் மதரை வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து அவன் பாக்கெட்ல வந்து பிரெட் வச்சிருப்பான், அதை எடுத்து கொடுக்குறான். ஆக்சுவலாக ஹீரோயின் தான் காலையில் சாப்பிடல, அவளுக்காக செஞ்சிருப்பான், அதை எடுத்து கொடுக்குறான். ஹீரோயினுக்கு அதை பார்த்தீங்கன்னா ஹாப்பியா இருக்கு, யாருமே இவ்வளவு நாளா இவளுக்காக கேர் பண்ணிக்கலன்னு சொல்லி யோசிக்கிறா. அப்புறம் தேங்க்யூ சொல்கிறா, நீங்கள் இல்லாட்டி கண்டிப்பாக இதெல்லாம் எனக்கு கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க 2 பேரும். நைட்டு உட்காந்து அவங்க அம்மா எழுதின லெட்டர்ஸ் டைரி எல்லாமே உட்காந்து படித்து பார்த்து ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு அவங்க அம்மா நினப்பாவே இருக்கு, அவங்க அப்பா பற்றி எழுதியிருக்காங்க, அதெல்லாம் நினைக்கும் போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹீரோ அங்கே வந்துடுறான், வந்து பார்க்குறா அவள் ஃபீல் பண்ணுறதா, பார்த்துட்டு இந்த சாக்லேட்ஸ் அப்படின்னு எடுத்து கொடுக்குறான். ஹீரோயின் அப்போ தான் ஃபீல் பண்ணி சொல்கிறா அவங்க அப்பா பற்றி, சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா என்னை தனியாக தான் வளர்த்தாங்க, நான் குழந்தையா இருக்கும் போதே எங்கள் அப்பா வந்து விட்டுட்டு வேற
வேற பொண்ணு கூட போயிட்டாங்க. ஆனா நான் அம்மா கிட்ட சின்ன வயசுல கேட்கும்போது அப்பா வெளியூர்ல தான் வேலை செய்றாருன்னு சொல்லியிருப்பாங்க. நான் பெருசானதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவருக்கு வேற ஏதோ ஒரு லேடி கூட வந்து அஃபேர் இருக்கு. வேற ஒரு லைஃபே ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. எங்க அம்மா சின்ன வயசுலேருந்து என்ன கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்க. எனக்காகவே அவங்க லைஃப் ஃபுல்லா சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோ கஷ்டமா இருக்கு. அவள வந்து கம்ஃபர்ட் பண்றான். அவனுக்காக பேசுறான். "நீ கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும். நான் உனக்காக இருக்கேன்" அப்படின்னு சொல்லி ஆறுதலா பேசுறான். அப்புறம் ஹீரோயின் டக்குன்னு இருந்துச்சு, "சரி ஓகே விடு, நான் இவ்வளவு நேரம் தான் சோகமாவே இருக்கிறது விடு, நான் அதெல்லாம் ஓகே. எனக்காக ஆறுதலா பேசுறதுக்கு நீயாச்சும் இருக்கியே" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. சரி ஓகே, நாளைக்கு நீ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நாளைக்கு நம்ம பிக்னிக் போலாமா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. ஹீரோ ஓகே சொல்லிடுறான். அடுத்த நாள் ஹீரோயின் வந்து பிக்னிக் போலான்னு சொல்லி ரெடி ஆயிட்டு எல்லாமே எடுத்துட்டு வெளியே வருவாங்க. வெளியே வந்து அந்த ஹீரோட ஸ்டெப் பிரதர் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் வந்துடுறாங்க. வந்துட்டு ஓவரா வாய் பேச ஆரம்பிச்சிடறான். "எப்படி பிரதர் மியூட்டா இருந்துட்டே ஒரு கல்யாணம் பண்ணிட்டீங்க சீக்கிரம், உங்களால மட்டும் எப்படி இப்படிலாம் முடியுது" அப்படின்னு ஓவரா வாய் பேசுறான். சின்ன வயசுல ஹீரோ வந்து ரொம்ப உடம்பு முடியாம இருந்திருப்பான் போல. அப்ப அம்மாக்கு வந்து காசு இருந்திருக்காது. அதனால அப்பா கிட்ட போய் ரொம்ப கெஞ்சிருப்பாங்க. ஆனா அப்பா காசு கொடுக்க மாட்டேன், எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஓவரா வாய் பேசிட்டு போயிருப்பாரு. அதெல்லாம் சொல்லி காட்டுறா. உங்க அம்மா எப்படி எங்க அப்பா காலில் வந்து கெஞ்சிட்டு இருந்தாருல, இப்ப வரைக்கும் அதே மாதிரிதான் நீங்க எங்களுக்கு எது வேணும்னாலும் எங்க கிட்ட வந்து கெஞ்சுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஓவரா வாய் பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் சும்மா இருப்பால, அவனை பிடிச்சி நல்லா திட்ட ஆரம்பிச்சிட்டா. "உனக்கு அறிவு இருக்கா? முதல்ல மூளையை போய் சரி பண்ணிட்டு வா. ஓவரா பேசிட்டு இருக்க, நானும் பார்த்துட்டு இருக்கேன். வாய் நீளுது. அண்ணன் கிட்ட இப்படிதான் பேசுவியா? சின்ன பையனா சின்ன பையன் மாதிரி நடந்துக்கோ" அப்படின்னு சொல்லி ஹீரோ உள்ள இழுத்துட்டு போயிடறான். இவங்கெல்லாம் பேசுறது வேஸ்ட்னு சொல்லி இழுத்துட்டு போயிடறா. அப்ப இவன் யோசிக்கிறான், சிஸ்டர் இல்ல கொஞ்சம் ஓவரா தான் இருக்காங்க. சரி ஓகே, எப்படியோ உன்னோடது நான் என்னோடதான் சொந்தமாக்கிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அப்புறம் ஹீரோ உள்ள வந்துட்டு ரொம்ப சோகமாவே இருக்கான். ஹீரோயின் சொல்றா, "என்னாச்சுன்னு சொல்றதுன்னா சொல்லு, உனக்கு பிடிக்காட்டி சொல்லாத. யார் அது என்னன்னு சொல்றதுன்னா உனக்கு தோணுச்சுன்னா மட்டும் என்கிட்ட சொல்லு" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. ஹீரோ வந்து சொல்றான், "அவன் வந்து என்னோட ஸ்டெப் பிரதரு. எங்க அப்பாவுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து அவனை தான் பிடிக்கும். நான் தான் பையனா இருந்தாலும் ஆனா அவருக்கு என்ன பிடிக்காது. அவர் இன்னொரு அஃபேர் வச்சு அவன் பிறந்தவன். இருந்தாலும் அவர் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சொந்தமான எல்லாத்தையுமே அவன்கிட்ட கொடுத்துருவாரு. என்னோட பிஸ்னஸ், இப்போ ஃபேமிலி பிஸ்னஸும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸும் சரி, எனக்கு பிடிச்ச டாய்ஸ் எதுவுமே எனக்கு பிடிச்சுன்னா அவர்கிட்ட திருப்பி கொடுத்துருவாரு" அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் கேட்கறா, "நீ ஏன் சண்டை போடலையா அவர்கிட்ட, அவர் இப்படி பண்ணும் போதுன்னு" கேட்கும்போது, "நான் சண்டை போட்டிருக்கேன். ஆனா யாருமே நான் சொல்றதை காதுல வாங்க மாட்டாங்க. முக்கியமா எங்க அப்பா நான் சொல்றதை காதுலயே வாங்க மாட்டாரு. அதனால அப்பொழுது தான் நான் பேசுறதே விட்டுட்டேன். இவங்கள்ட்டலாம் பேசி எந்த யூஸும் இல்லைன்னு என் மனசுக்கு தோணுச்சு. அதனால தான் நான் இவ்வளவு நாளா பேசாமே இருக்கேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஹீரோயின் சொல்றா, "நீங்க கவலைப்படாதீங்க. அவன் இனிமே அவனை மூஞ்சில பார்த்தா அவன் மூஞ்சில ஒரு குத்து விடுற, ஓகேவா? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க" அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஹீரோக்கு சிரிப்பு வந்துருது. ஹீரோ டக்குன்னு ஹீரோனை ஹக் பண்ணிக்கிறான் இழுத்து பிடிச்சு. அப்புறம் ஹீரோ தூக்கிட்டு போய் பெட்ல படுத்து க்ளோஸா போறான். சரி ஏதோ பண்ணுவாளோன்னு சொல்லிட்டு பயப்படுறா ஹீரோயின். கிட்ட க்ளோஸாக போகும்போது, "ஆன்ட்டி எங்க, ரொம்ப நேரம் ஆச்சுல பார்த்தேன் ஆன்ட்டின்னு" சொல்கிறா. அவள் ஏதாவது சொல்லி மழுப்பி இங்கேருந்து ஓடி போயிடலான்னு நினைக்கிறா. அது ஹீரோக்கும் புரியுது. ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சிடறான். அவன் எதுவுமே செய்யலை. அப்புறம் நைட் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பா ஹீரோக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்லி. ஹீரோ யோசிக்கிறான், இன்னைக்கு என்ன பிளான் பண்ணாலும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அன்னைக்கு ஏதோ டான்ஸ் பண்ண மாதிரி பண்ண போறான்னு நினச்சிட்டு ஹீரோயின் பின்னாடிலேருந்து வந்து ஓடி வந்து ஏறி உட்காந்துக்கிறா ஹீரோ மேலே. வந்து கண்ணை மூடிடுறா. "வாங்க போகலான்னு" சொல்லி கூட்டிகிட்டு வரா. கண்ணை மூடியே கூட்டிகிட்டு வரும்போது கரெக்டாக இப்போ வந்து கண்ணை திறங்க அப்படின்னு சொல்லும் போது முன்னாடி ஃபுல்லாக டாய்ஸாக இருக்குது. ஹீரோக்கு பிடிச்ச எல்லா திங்ஸும் இருக்கு. அதாவது ஹீரோ சொல்லியிருப்பான்ல, எல்லா டாய்ஸும் என்னோட ஸ்டெப் பிரதருக்கே வந்து கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா. அதனால ஹீரோயின் வந்து அவனுக்காக தனியா புதுசா ஆர்டர் பண்ணி புதுசா எல்லா டாய்ஸும் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வர வச்சிருப்பா. ஹீரோயின் சொல்லுவா ஹீரோட்ட, "இனிமே இது யார்ட்டையும் உங்கள்ட்ட இருந்து புடுங்க முடியாது. உங்களுக்காகவே வாங்கிட்டு வந்தேன். உங்க அம்மாட்ட கேட்டு கேட்டு வாங்கினேன். எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி." இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹீரோனை டைட்டா ஹக் பண்ணிட்டு அழுகுறான். ஹீரோ அப்போ சொல்கிறா, "எனக்காக யாருமே இப்படி பண்ணது கிடையாது. நீ தான் முதல் ஆள். எனக்காக பார்த்து பார்த்து பண்ணுற. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிட்டு சொல்கிறான். நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேலே இப்போ லவ் வந்துருச்சு. அப்புறம் அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோக்காக லஞ்ச் எடுத்துகிட்டு வரும்போது கரெக்டாக ஹாஸ்பிட்டல் அந்த ஸ்டெப் பிரதர் இருக்கான்ல வந்துடுறான். வந்துட்டு ஹீரோயின்ட்ட பேச ஆரம்பிச்சிட்டா. ஃப்ளர்ட் பண்ணுறான், எப்படியாவது இவ்வளோ கரெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயின் பார்த்துட்டு கோவப்படுறா. "இங்கே வந்துட்டியா, என்ன தகரடப்பா மண்டியா, ஓவரா பேசிட்டு இருந்தா மண்டையை உடைச்சிருவேன், இருக்கிற மூலையும் கலக்கி விட்றேன் பார்த்துக்கோ" அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் ஹீரோயின் வந்து கிராசரிஸ் வாங்கிட்டு ஹீரோக்காக வாங்கிட்டு போகும்போது வந்து இடிச்சு கீழே தள்ளி விட்டுருவான். "என் புருஷனுக்காக வாங்கினா இதையும் தட்டி விட்றேன், என்னடா நினச்சிட்டு இருக்க, சும்மா என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லும்போது, "இங்கே பாரு, நான் உனக்கு வந்து 3 மில்லியன் கொடுக்குறேன், ஒழுங்கா என் கூட வந்துன்னு" சொல்லி சொல்லும்போது, "என்னடா நினச்சிட்டு இருக்க, உன் சிஸ்டர்னு கூட தெரியாம இப்படி வாய் பேசிட்டு இருக்க, கண்ணை நோண்டி விட்டுருவேன்னு" திட்டி விட்றா ஹீரோயின். இதே மாதிரி ஹீரோயின் போகிற எல்லா இடத்துக்கும் வரான். ஷாப்பிங் போகலான்னு பார்த்தா அந்த இடத்துக்கும் வந்து நிற்கிறான். வந்துட்டு, "என்ன பிடிக்கல அவங்களுக்கு, அவனை விட நான் நல்லா தான் இருப்பேன், அவன் வந்து ஊமை, அவன் யார்ட்டையும் பேச மாட்டான், அவனுக்கு கொஞ்சம் கூட இது இல்லை அப்படின்னு, ஃபேமிலி பிஸ்னஸ் எல்லாம் என்கிட்ட தான் இருக்குன்னு வாய் வந்து பேசுகிறான். அப்போ ஹீரோயின் சொல்கிறான், "அவன் மூஞ்சி போய் முதல்ல கண்ணாடியில் பார்த்துருக்கியா,
இல்லையா? அதை பார்க்குற மாதிரியாச்சும் இருக்கு. என்ன ஓவரா பேசுற? இன்னொரு வாட்டி வந்து பேசினா மண்டையை உடைச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுறா. எப்படி தான் இவளை கரெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான் ஹீரோயின் போனதுக்கப்புறம். அப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தவங்க வந்து அவங்க பின்னாடி நீங்கள் சுத்தாதீங்க, இல்லாட்டி போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோ வந்து காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அப்போ ஹீரோயின் சொல்கிறா, இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? ஓ ஸ்டெப் பிரதர் இருக்கானே பின்னாடியே சுற்றிட்டு இருந்தான். அப்புறம் நடந்த விஷயத்த எல்லாமே சொல்கிறா ஹீரோயின் ஹீரோ கிட்ட. ஹீரோ யோசிக்கிறான், ஒருவேளை இவளுக்கும் அவனை பிடிக்கும் அப்படின்னு யோசிக்கிறா. ஹீரோ என்ன சொல்கிறான், அவனை நல்லா திட்டி விட்டு அனுப்பிச்சு விட்டேன், திருப்பி பின்னாடி வந்தானா போலீஸ்ட்டு பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டேன்னு சொன்ன போது ஹீரோக்கு வந்து நிம்மதியாக இருக்குது. ஹீரோ அப்படியே க்ளோஸாக கிட்ட போகிறான். கரெக்டாக அங்கே கால் வருது. ஹீரோட அம்மா கிட்ட இருந்தால் கால் வருது. அப்பா வந்து பார்க்கணும்னு சொன்னார், லஞ்சுக்கு வர சொல்லியிருக்காரு, நீ போய் பார்த்துருன்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கு அவங்க அப்பாவை பார்க்க போகணுன்னு பிடிக்கல, அதனால அவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். ஹீரோயின் ஃபோனை பிடிங்கி, நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நாங்கள் போயிட்டு வரோம், நாங்கள் கண்டிப்பாக போகிறோமாங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறா. அப்புறம் நைட்டு அந்த டின்னருக்கும் ஹீரோவும் வந்துடுறாங்க ஒன்னாவே. அங்கே எல்லாரும் ஹீரோயினை பற்றி தான் ஓவராக பேசுகிறாங்க. அங்கே சும்மா இல்லாமல் எல்லாரும் சொல்கிறாங்க, நீ என்ன நார்த்லேருந்து தானே வந்த, அங்கே எல்லாருமே புவர் பீப்புள் தான் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன், நீ என்ன புவர் பீப்புள் அப்படின்னு பேசும்போது ஹீரோயின் சொல்கிறா, என் ஃபேமிலி பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், தேவையில்லாம பேசுகிற வேலை வச்சுக்காதீங்கன்னு ஹீரோயின் வாய் பேசுகிறா. அந்த ஸ்டெப் பிரதர் சும்மா இல்லாமல் ஹீரோயினுக்கு ட்ரிங்க் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அப்போ ஹீரோயின் சொல்கிறா, இங்கே பாரு நான் உன் சிஸ்டர் ட்ரிங்க் எடுத்துகிட்டு வந்து தருவியா, பெரியவங்களை எப்படி மதிக்கணும்னு கூட உனக்கு சொல்லி தரலையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. ஹீரோ கடுப்பாயிடுச்சு, எந்திரிச்சு நிற்கிறான். அப்பா வந்து உள்ளே வாங்கிட்டு அவனுக்கு கொஞ்சம் பேசணும்னு கூட்டிகிட்டு போயிடுறாரு ஹீரோவை. நம்ம ஹீரோ உள்ளே போனதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் பிரதர் சும்மா இல்லாமல் வாய் பேசுகிறான். இங்கே பாரு அவன் அமைதியாக தான் இருப்பான், அவன்லாம் உனக்கு செட் ஆக மாட்டான், ஒழுங்கா என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் என்ன பண்ணுறா, கிட்ட இருந்த ட்ரிங்கை தூக்கி அவன் மூஞ்சிலே ஊற்றி விட்டுறா. அவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஹீரோயின் வந்து இனிமேல் யாராவது என் ஹஸ்பண்டை பற்றி தப்பாக பேசுனீங்க, யாருக்குமே உரிமை இல்லை, யாராச்சும் இனிமேல் பேசுனீங்கன்னா நடக்கிறதே வேறுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறா. அப்போ ஹீரோயின் போய் வாஷ்ரூம் போயிட்டு வரா. வெளியே வந்து நின்று பார்த்தா ஸ்டெப் பிரதர் நின்றுட்டு இருக்கான் வேணும்னே. ஹீரோயின் கேட்குறா, என்ன வைன் ஊற்றி விட்டது பத்தலையா, இன்னும் ஏதாவது ஊற்றணுமா மூஞ்சிலன்னு சொல்லும் போது என்ன ஓவரா பேசிட்டு இருக்க, சின்ன பொண்ணுன்னு பார்த்தா ஓவரா பேசிட்டு இருக்க, நீ நானும் பார்த்துட்டு இருக்கேன், தினமும் பின்னாடி சுத்துறேன், ஓவரா பண்ற அப்படின்னு சொல்லி க்ளோஸா கிட்ட வரான். கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். இவளும் கிட்ட போறா, க்ளோஸா கிட்ட போற மாதிரி போட்டு நல்லா கீழே குத்தி விட்டுறா. என்னடா நினைச்சிட்டு இருக்க, சிஸ்டர் இல்லா கிட்ட இப்படி பண்ணிட்டு இருக்கியா, இனிமே வந்த உடச்சு விட்டுறேன் பார்த்துக்கோ, ஓடி போயிரு அப்படின்னு. ஐயோ அம்மான்னு அவனுக்கு வலிக்குது. ஹீரோ இதெல்லாம் பார்த்துடும் போது ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கு. கரெக்டா திரும்பி பார்த்தா ஹீரோ நிற்கிறான். ஹீரோயின் கேட்குறா, இங்க வந்துட்டியா நீ, சரி ஏதாவது தப்பா நினைச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, நான் எப்பவுமே உன்னை தப்பா நினைக்க மாட்டேன், நான் ரொம்ப நம்புறேன்னு சொல்லி ஹீரோ சொல்றான். சரிவா நம்ம போலான்னு 2 பேரும் அந்த பக்கம் போயிடுறாங்க. அந்த டேனுக்கு செம்மையா வலிச்சிருச்சு, ஹீரோயின் உதச்சுது. அதுக்கப்புறம் நொண்டிட்டே நடந்து வரான். அப்புறம் வந்து உட்காந்துடுறான். அப்போ அப்பா சொல்றாரு, உங்க எல்லாத்துக்கும் நான் ஒன்று இன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த டேனை வந்து வைஸ் பிரசிடென்ட்டா ஆக்கிற போற. இது கேட்கும்போது ஹீரோயின் கஷ்டமா இருக்கு. ஹீரோ இருக்கிறத வச்சுட்டு ஹீரோ ஆக்காம அந்த வைஸ் பிரசிடென்ட்டா அந்த டேன் ஆக்குனது ஹீரோயின் சுத்தமா பிடிக்கல. ஹீரோயின் கேட்குறா ஹீரோட்ட, நீ ஏன் எதுவுமே சொல்லாம உட்காந்துருக்கேன்னு கேட்கும்போது, இது எனக்கு பழகிடுச்சு, இதை விடு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். டேன் இருந்துச்சு ஒரு சீன் போட்டிருக்கா. ஹீரோயின் எந்திரிச்சு திட்ட ஆரம்பிச்சிடா, நீங்கள் எப்படி அவர் ஆக்கலாம், பெரிய பையன் இருக்கும்போது சின்ன பையன் நீங்கள் வைஸ் பிரசிடென்ட் ஆக்கலாமா, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் நீங்கள் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்த ஆரம்பிச்சிடா. அப்பா சொல்கிறார், நீ யார் அதை சொல்கிறதுக்கு, நீ வந்து அவனை கல்யாணம் பண்ணியிருந்தா அவனுக்கு மட்டும்தான் நீ பேசணும், இங்கே வந்து ஃபேமிலிக்குள்ளே நீ பேசிகிட்டு இருக்கக்கூடாது ஓவரா அப்படின்னு அப்பா கத்த ஆரம்பிச்சிடறாரு. அவள் ஹீரோயின் வந்து அவள் பேக்லேருந்து ஒன்று எடுத்து வெளியே வீசுறா, ஒரு பேப்பர் மாதிரி. அதில் வந்து இந்த டேன் இருக்கான்ல, இந்த டேன் சரியான கெட்டவன் போல, அப்பாவே கொல்லான்னு சொல்லி ஐவியில் வந்து ஏதோ விஷத்தை கலந்து அப்பாவை கொல்லான்னு ட்ரை பண்ணியிருப்பான் போல இந்த டேனு. ஆனால் அப்பா தப்பிச்சிருப்பார் போல. அப்பா கேட்குறாரு இதெல்லாம் பார்த்துட்டு, இதெல்லாம் உண்மையானு கேட்கும்போது அவன் டக்குன்னு வாங்கி கிழிச்சு போட்டுறான். அவன் ஏதோ ஃபேக்காக எவிடன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு வந்து உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பா இப்போவும் டேன் தான் நம்புறாரு. என் பையன் அப்படிலாம் நான் பண்ணியிருக்க மாட்டான், நீ தேவையில்லாமல் வைஸ் பிரசிடென்ட் பதவிக்கு ஆசைப்பட்டு இப்படிலாம் பண்ணாதுன்னு சொல்லும்போது அப்பா அங்கேருந்து பாடி கார்ட்ஸ் கூப்பிட்டு விட்டுறாரு. ஹீரோயினும் வெளியே அனுப்பிச்சு விட்ருக்காங்க. ஆனால் ஹீரோ வந்து டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சிட்டு, இங்கே பாருங்க நீங்கள் இப்போ நம்ப மாட்டீங்க எனக்கு தெரியும், அதனால தான் உங்கள்கிட்ட நான் எதுவும் சொல்கிறது கிடையாது, நாங்களே இங்கேருந்து போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. அப்புறம் ஹீரோயின் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் ஹீரோ டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறான். ஏன்னா வந்து இன்னைக்கு அவளுக்காக வந்து நிறைய பேசினால ஹீரோயின், அதனால ஹீரோக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருது. கிட்ட க்ளோஸாக போகிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு புரியுது, தப்பு பண்ணிட்டோம், நம்ம ஏன் இப்படி பண்ணோன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு வரா. வெளியே வரும்போது ஆன்ட்டி இருக்காங்க. ஆன்ட்டிகிட்ட வந்து பேசுகிறாங்க, எப்படிமா இருக்க நல்லா இருக்கேன்னு பேசும்போது ஆன்ட்டி உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறா. சொல்லுமான்னு சொல்லும் போது, இங்கே பாருங்க ஆன்ட்டி, நான் வந்து டிவோர்ஸ் வாங்கலான்னு இருக்கேன், நான் இங்கேருந்து போகலான்னு இருக்கேன், ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அவர் சரியாயிட்டாரு, அதனால நான் போகலான்னு இருக்கேன்னு அப்படி சொல்கிறா ஹீரோயின் ஆன்ட்டி கிட்ட. ஆனால் ஆன்ட்டி சொல்கிறாங்க, அவனுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குமேம்மா, கண்டிப்பாக அவன் உன்னை விட்டுட்டு இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் சொல்கிறதெல்லாம் ஹீரோ பின்னாடி கேட்டு தான் இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோ வந்து கேட்குறான், எதுக்கு இப்போ என்னை விட்டு போகணும்னு சொல்கிறேன், நான் என்ன பண்ணேன், சரி சாரி நான் எது பண்ணியிருந்தாலும் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறேன், இங்கே பாருங்க நீங்கள் பேசாமல் இருக்கிறதுக்காக தான் உங்கள் அம்மா என்ன அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க, எப்படி நான் உங்களை பேச வச்சுட்டேன், இனி நான் இங்கேருந்து இதுக்கு போகணும்னு தான் நினைக்கிறேன், நான் வந்து இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன், என் லைஃப்பை பார்க்கணும், என் கெரியர்னு ஒன்று இருக்குது, நான் என் லைஃப்பை பார்த்துட்டு போய்க்கிறேன், இப்படி உங்களுக்காக நான் வந்து உங்களை பார்த்துட்டே
காலம் ஃபுல்லாக என் வாழ்க்கையை ஓட்டணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் என்னன்னா, நம்ம ஹீரோயின் வந்து அவ்வளோ காசுலாம் இல்லைல்ல, நம்ம ஹீரோயின் வந்து பணக்காரிலாம் கிடையாதுல, அதனால இவனோட லைஃப்பில் எதுக்கு இருந்து இவன் லைஃப்பையும் ஏன் கெடுக்கணும்னு சொல்லி யோசிக்கிறா. ஹீரோயின் கத்திட்டு அந்த பக்கம் போயிடுறா. அப்போ ஹீரோ யோசிக்கிறான், இந்த வாட்டி நான் உன்னை வந்து எப்படியாவது என்னை பிடிக்க வைக்க போகிறேன், உனக்கு கண்டிப்பாக என்னை பிடிக்கும், நான் உனக்கு வந்து பிடிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து புக்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டான், எப்படி வந்து பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அங்கே அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா, வந்து பார்த்துட்டு என்னடா இந்த புக்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டியா, இப்படி இறங்கிட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஹீரோ கேட்குறான், எனக்கு எப்படியாவது ஐடியா கூட, எனக்கு வந்து என் ஒய்ஃபை எப்படியாவது கரெக்ட் பண்ணும். ஒய்ஃபை கரெக்ட் பண்ணுமா, ஆனால் உன்னோட சரியான ஃபண்டு தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஹீரோயின்காக குக்கெல்லாம் பண்ணலாம், என்னென்னமோ பண்ணி ட்ரை பண்ணுறேன் எப்படியாவது அவளை கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் அது கருகி தான் போயிடுச்சு. அப்புறம் நைட் ஆகிடுது. நைட்டு வந்து ஹீரோயின் வந்து படுத்திருக்கா. ஹீரோ போய் கிட்ட பார்க்கும்போது அவளுக்கு ஏதோ உடம்பு சரியாமல் இருக்குது. ஹீரோ வந்து டக்குன்னு தூக்கி பார்க்கும்போது கீழே ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. அவளுக்கு ஏதோ நோய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுறான். செம்மையாக பயந்துட்டோம் ஹாஸ்பிட்டல். ஐயோ அவளுக்கு என்ன ஆச்சு, பிளட்டில் ஏதாவது ஆயிருக்குமா, ஏதாவது பிளட் கேன்சர் வந்துருக்குமா, ஏதோ யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். அப்போ அவன் ஃப்ரெண்டு வந்து சிரிச்சிட்டே சொல்கிறான், ஏன்டா இப்படி இருக்கு, அவளுக்கு பீரியட்ஸ் தான், இது கூட உனக்கு தெரியலையா, இப்படி பயந்துட்டு இருக்க போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடலாம். அப்புறம் அடுத்த நாள் ஹீரோயின்ட்ட ஹீரோட ஃப்ரெண்ட் டாக்டர் தானே வந்து சொல்லிட்டு இருக்கான், இது வரைக்கும் நான் அவனை வந்து இவ்வளோ படபடப்பாக பார்த்ததில்ல, ஆனால் உங்களுக்கு லைட்டாக ஒரு பிளட்டை பார்த்துனா அவன் ரொம்ப பயந்துட்டான், உங்களை வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் கிளாக்ஸ்லாம் இதை கேட்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு வந்து பார்க்கும்போது ஹீரோ பேப்பரில் எழுதி வச்சிருக்கா, இன்னைக்கு நைட் உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அது பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் அவளுக்காக பண்ணிலாம் வச்சுட்டு போயிருக்கான், கேக்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்கான். ஹீரோனுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க, ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்காங்க. 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அங்க ஒருத்தன் ஓடி வரான், ஹீரோ அடிக்கிற மாதிரி. ஹீரோயினை தான் இங்க வீட்டுல காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து வெயிட் பண்ணிருக்கா. ஹீரோ தான் சொன்னான்ல, நான் வந்துடுவேன், நீ வெயிட் பண்ணு, இன்னைக்கு நைட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வெயிட் பண்ணிருக்கா, இன்னும் வரலன்னு. கரெக்டா ஹீரோயின் கால் வருது, ஹீரோக்கு வந்து அடிபட்டுச்சு, டக்குன்னு வாங்க ஹாஸ்பிட்டலுக்குன்னு. ஹீரோயின் பயந்தடிச்சு ஓடி வர ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவன் ஃப்ரெண்டை பிடிச்சி, அவருக்கு என்ன ஆச்சு, தயவு செஞ்சு சொல்லு என்ன ஆச்சு அப்படின்னு ஹீரோயின் வந்து பிடிச்சி கேட்டுட்டு இருக்கா. இல்ல அவருக்கு ஒன்றும் ஆகல, அவர் நல்லா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ஹீரோ பின்னாடி இருந்து வரான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கு ஒன்றும் ஆயிருக்காது, காப்பாற்றிருப்பாங்க. அடிக்க வந்தபோது நல்லா எல்லாருமே வந்து அவனை பிடிச்சிட்டு போயிருப்பாங்க, அதனால அடியெல்லாம் பட்டிருக்காது. அவன் ஃப்ரெண்டு வந்து ஐடியா கொடுத்துருப்பான், ஹீரோ சிஸ்டரில் வந்து பயந்தடிச்சு ஓடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்க மேலே லவ் இருக்குன்னு சொல்லிட்டு. அதான் ஹீரோயின் கரெக்டாக ஓடி வந்துட்டா. ஹீரோவை பார்த்துருந்தா அவளுக்கு உசிரே வந்துச்சு. டக்குன்னு போய் ஹீரோ ஒர்க் பண்ணிட்டா. நான் பயந்துட்டேன்னு தெரியுமா, ஏன் தான் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவள் அழுகிறா. ஹீரோ சொல்கிறான், சாரி நான் பண்ண தப்பு தான், ஆனால் ஒன்று நீ இல்லாமல் என்னால் சத்தியமாக வாழ முடியாது, நீ என்னை லவ் பண்ணுறியான்னு பார்க்கறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன், சத்தியமாக என்னால் முடியாது, என்னோட சொத்து எல்லாமே உன் எழுதிக்கோ, எனக்கு கவலை இல்லை, நீ பணக்காரியோ இல்லையோ, ஆனால் எனக்கு உன்னோட மனசு தான் பிடிச்சிருக்கு, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இப்படி மாறி இருக்கேன், எனக்கு ஒன்று மட்டும் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அழுகிறான் அவனும். ஹீரோ வாட்டுக்கு அவனோட காசு ஃபுல்லாக ஹீரோனுக்கே அமுச்சு விட்டான், எனக்கு எதுவுமே வேணாம், எல்லாருமே என்னை யூஸ்லெஸ்ன்னு சொல்லும் போது நீ தான் என்னை பார்த்துக்கிட்ட, நீ தான் என்னை பேச வச்ச, நீ இருக்கிறனால மட்டும்தான் எனக்கு சந்தோஷமே, உன்கிட்ட மட்டும்தான் என் சந்தோஷம் தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்புறம் ஹீரோயின் வந்து சொல்லிடுறா, எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவளோட லவ் சொல்லிடுறா. அப்புறம் ஹக் பண்ணிக்கிறாங்க 2 பேரும். அந்த சீனை கட் பண்ணால் ஹீரோ வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருப்பான்ல, அது ஹீரோட ஒரு பழைய வீடு தான். அங்கே தான் வந்து அவன் இருப்பான் போல சின்னதுலேருந்து. அந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வரான். ஹீரோயின் அந்த வீடை பார்த்துட்டு இவ்வளோ பெருசாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வரா. அப்புறம் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வரான். அங்கே வந்து ஒரு பைனாகுலர் மாதிரி இருக்குது, அங்கே வந்து ஸ்டார்ஸ் பார்ப்பான் போல சின்ன வயசில் ஹீரோ. அதை பார்க்கறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். அப்போ ஹீரோ சொல்கிறா, சின்ன வயசுலேருந்து யாருமே நான் பேசுறது கேட்க மாட்டாங்க, முக்கியமாக எங்கள் அப்பா, நான் எது சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார், என்னை நம்பவும் மாட்டார், என் ஸ்டெப் பிரதருக்கு தான் அவருக்கு எல்லாமே தருவார், அப்போ நான் ரொம்ப லோன்லியாக இருக்கும் போது இங்கே வந்து ஸ்டார் பார்ப்பேன், அதான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோயினும் அப்போ ஹீரோட்ட சொல்கிறான், சாரி நான் வந்து அன்னைக்கு உன்னை டிவோர்ஸ் வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கூடாது, ஏன் தப்பு தான், நான் நினச்சிட்டேன் உனக்கு என்ன பிடிக்காதுன்னு நினச்சிட்டேன், இந்த 1 மாதம் கழிச்சு நான் போயிடணும்னு சொல்லி நினச்சேன், உன்னை கஷ்டப்படுத்திட்டு எதுக்கு இருக்கணும்னு நான் நினச்சேன், ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை சின்ன வயசுலேயே விட்டுட்டு போயிட்டாரு, அது மாதிரி எனக்கு ஆயிடும்னு எனக்கு ஒரு பயம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது அப்படிலாம் ஆகாது, நான் ஒன்று விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ ஹீரோயினும் சரி ஓகே நம்ம 2 பேரும் நீ ஒன்றாவே இருக்கலாம்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிடுறா. உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லிடுறா. அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் தான் காட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த டேன் இருக்கான்ல அந்த ஸ்டெப் பிரதர், அவன் தான் ஹீரோவை அடிக்க சொல்லி அமுச்சு விட்டுருப்பான். நான் ஹீரோ தப்பிச்சிருப்பான், இப்போ தப்பிச்சிட்டான், எவ்வளோ ஏதாவது பண்ணணும், அந்த ஹீரோயின் எப்படியாவது வீட்டு விட்டு துரத்தணும்னு சொல்லி யோசிக்கிறான். யோசிச்சுட்டு அப்பாட்ட வந்து சொல்கிறான், இந்த ஹீரோயின் இருக்கால அவங்க ஃபேமிலியே சரி கிடையாது, அவன் ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து காமிச்சான்னு அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான், இது எப்படி, இதெல்லாம் தப்பு, நம்மளோட ஃபேமிலியை பற்றி எல்லாருமே தப்பாக பேசுகிறாங்க, அவளோட பேக்ரவுண்டே சரியில்லை, அவளோட ஸ்டெப் மதர்னு ஒருத்தி இருக்காங்க, அவங்க வந்து நிறைய கடன் வாங்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க போல அப்படின்னு அப்பாட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அப்பா கோவம் வந்துருச்சு, எப்படியாவது பிரிக்கணும்னு சொல்லி அப்பாவும் யோசிக்கிறாரு. அப்பா சொல்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாதன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அப்பாவோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பார் போல, அவன்
அவனை அமுச்சு விட்டுருக்காங்க. அமுச்சு விட்டு ஹீரோயின்ட்ட வந்து செக் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க வீட்டுக்கு வந்து. இந்த மாதிரி 3 மில்லியன் செக் கொடுத்துருக்காரு சார் வந்து கொடுத்துட்டு, நீங்க இந்த ஜியாங் ஃபேமிலி விட்டே வெளியே போகணும்னு சொல்லியிருக்கான்னு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. என்ன சொல்றீங்கன்னு ஹீரோயின் ஒன்றுமே புரியல. கரெக்டா ஹீரோட அம்மா அங்க வந்துடுறாங்க. வந்துட்டு இங்க பாருங்க என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவர் வந்து சொன்னா நாங்க என் மருமகளை விட்டுறோமா, என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், யாருமே இங்க இருந்து வெளியே போக மாட்டாங்க, இதை போய் நீங்க அவர்கிட்டயே போய் சொல்லுங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. ஹீரோயினுக்கு அம்மா இப்படிலாம் பேசினது ஹாப்பி ஆயிடுச்சு. உள்ள வந்துட்டு ஹீரோட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது ஹீரோ சொல்றான், நான் அப்பாட்ட போய் பேச போறேன், இனிமே நான் பேசாம இருக்க போறதில்ல, உன்னை யாரும் இனிமே புள்ளி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அம்மா சொல்றாங்க வாங்க நம்ம 3 பேருமே போலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி 3 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்பா வீட்டுக்கு வந்து கட்ட ஆரம்பிச்சிடறாங்க. அம்மா சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு என்ன பண்ணீங்க, கல்யாணம் பண்ணதுன்னு இன்னொரு அஃபேர் வச்சுட்டு நீங்க வாட்டுக்கு போயிட்டீங்க, என் பையனுக்கு ஏதாவது செஞ்சீங்களா, எதுவுமே செஞ்சது கிடையாது, இனிமே எங்க லைஃப்குள்ள நீங்க வரணும்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க, என் டாக்டர் இல்லாம நீங்க யார் வெளியே போகணும்னு சொல்றீங்க, உங்களுக்கு என்ன தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் கத்த ஆரம்பிச்சிடறாரு. அப்ப ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், அவன் இவ்வளவு நாளா அப்பாட்ட பேசாம இருந்தால இப்ப வந்து எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க இத்தனை வருஷமா என்ன ஒண்ணு கூட பார்த்தது கிடையாது, சின்ன வயசுல இருந்து நான் தனியாவே வளர்ந்தேன், அப்பா இருந்தும் அப்பா இல்லாத மாதிரி தான் வளர்ந்தேன்னு சொல்லும் போது அவர் அடிக்க வராரு. அவர் கையை பிடிச்சிட்டீங்க பாருங்க, இனிமே என் லைஃப்குள்ள வரணும்னு நினைக்காதீங்க, என்னதான் இருந்தாலும் எங்க அம்மா மட்டும் தான் எனக்கு, அம்மா தான் என்னை தனியா இருந்து வளர்த்திருக்காங்க, நீங்க கிடையாது, இனிமே உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது, சொத்தை வந்து பிரிக்க போறோம், நான் வந்து லாயர் கூட்டு வந்து சொத்தை பிரிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க 3 பேரும். அம்மா சொல்றாங்க, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ பேச ஆரம்பிச்சிருக்கான், இத்தனை நாள் அவங்க அப்பா என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு இருப்பான், ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் அவன் எனக்காக இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கான், உனக்காகவும் பேச ஆரம்பிச்சிருக்கான், எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாலே எனக்கு போதும்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. அப்புறம் அம்மா கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றேன், என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போறீங்களா, எனக்கு எங்கேயாவது போய் விளையாடணும், அப்படி ஜாலியா இருக்கணும், உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்றா. அப்புறம் ஹீரோயின் தான் வெளியே வந்திருப்பாங்க விளையாடுறதுக்காக, அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி வந்திருப்பாங்க. அங்க கேம்ஸ்லாம் வின் பண்ணி ஹீரோ நிறைய டாய்ஸ் வாங்கி கொடுக்குறான் ஹீரோயினுக்கு. ஹீரோயின் ஹாப்பியா இருக்காங்க. கரெக்டா ஹீரோக்கு ஒரு கால் வருது, உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டோம் அந்த மாதிரி சொல்றாங்க. சொன்னேன்னு ஹீரோயின் வந்து என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு, இல்ல விடு நான் பாத்துக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க 2 பேரும். அப்புறம் அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. அந்த டேனும் அந்த அப்பாவும் வந்திருப்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, ஹீரோ வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்லிட்டு. அங்க இருக்க பேஷண்ட்ஸ்லாம் இவங்க 2 பேர் பேசுறதை கேட்டுட்டு, அவர்லாம் வேலையை விட்டு தூக்க கூடாது, அவரு தான் எங்க பையனுக்கு வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணிருக்காரு, அவங்கனாலதான் எங்க பையங்க எல்லாம் உசுரோடு இருக்காங்க, நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க, நீங்க வாட்டி இப்படி பேசியிருந்தா ஹாஸ்பிட்டல் விட்டே நாங்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்போ அப்பா சொல்கிறாரு, ஒழுங்கா அவளை விட்டுட்டு வந்துடு, நீ ஒழுங்கா இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நீ வந்து வேலை செய்யலாம், இல்லாட்டி நான் உன்னை வேலை விட்டு தூக்கிடுவேன், நீ எங்கேயுமே நம்ம ஃபேமிலிக்குள்ளே உனக்கு எந்த கனெக்ஷனும் இல்லாத மாதிரி ஆக்கிடுவேன்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறான், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, ஹீரோயினை வந்து நான் எப்போவுமே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வந்து ஹக் பண்ணுற மாதிரி பிடிச்சிக்கிறான். அப்போ அப்பா சொல்கிறாரு, இனிமேல் எந்த சொத்துன்னு வந்துடாதுன்னு சொல்லும்போது கரெக்டாக அம்மா வந்து சொல்கிறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அவனுக்கு தானே சொத்து கொடுக்க மாட்டீங்க, ஆனால் என்னோட சொத்து நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா நான் உங்கள் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே சொத்தை பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்பாவும் சொல்லிடுறாரு. அப்புறம் ஹீரோவையும் வந்து ஹாஸ்பிட்டல் விட்டு தூக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா பேஷண்ட்ஸ்லாம் ஹீரோக்காக தான் அங்கே வராங்க போல, அதனால தூக்க மாட்டேன்னு சொன்னனால அப்பா வந்து சொத்தை பிரிச்சுக்கலாம் நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு கோச்சிட்டு போறாரு. டாக்டர் பின்னாடியே ஓடி போறாரு நில்லுங்கன்னு. அப்புறம் அடுத்த நாள் வீட்டில் தான் காட்டுறாங்க, எல்லாருமே உட்காந்துருக்காங்க, ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே இருக்காங்க. கரெக்டாக அந்த லாயரும் இருக்காரு. லாயர் வந்து சொத்தை பிரிச்சதை பற்றி படிச்சுட்டு இருக்காரு. அதில் வந்து 91% வந்து நம்மளோட ஸ்டெப் பிரதர் இருக்காருன்னு அந்த டேன் பேர்ல தான் எழுதி வச்சிருக்காரு. அவனுக்கு ஒரே சந்தோஷமா போயிடுச்சு, ஓவரா வாய் பேசுறான், இனி எதுக்கு படிச்சுக்கிட்டு, அதான் எல்லாமே சொல்லியாச்சு இல்ல, இனி என்னோட தான் சொத்து எல்லாமே அப்படின்னு ஓவரா வாய் பேசிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் சொல்றா, இரு இன்னும் எதுவுமே முடியல, இன்னும் தான் இனிமேல் தான் ஆட்டமே தொடங்கிருக்குன்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அப்போ அந்த லாயர் வந்து ஒரு ப்ரூஃப் எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பா போல ஹீரோயின், அதை படிச்சு காட்டுறாங்க. காட்டும் போது இந்த ஸ்டெப் பிரதர் டேன் இருக்கான்ல, நிறைய வந்து கேம்பிளிங் பண்ணியிருக்கான் போல, நிறைய காசை வந்து இது பண்ணியிருக்கான் போல, அது எல்லா ப்ரூஃபும் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 20 மில்லியன் கிலோ லாஸ் ஆக்கியிருக்கான் கம்பெனிக்கு. இதெல்லாம் அப்பாவுக்கு தெரியாது. இதெல்லாம் சொல்லும் போது அப்பாவுக்கு ஷாக் ஆயிடுச்சு. அவன் சொல்ல மாட்டேங்கிறான், இதெல்லாம் உண்மையான்னு கேட்கிறாரு அப்பா. இல்லப்பா இவங்கெல்லாம் போய் பேசுறாங்கன்னு சொல்லும் போது, அப்ப இந்த ப்ரூஃப்லாம் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது பலார்னு அரைஞ்சிடறாரு அப்பா. அப்பா அவன் கோவத்துல கத்த ஆரம்பிச்சிடறான், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க எதுவும் பண்ணலையா, நீங்களும் தான் நிறைய பண்ணிருக்கீங்க, நீங்க எதுவும் பண்ணலையா, நீங்களும் தான் நிறைய வந்து மோசடி பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் யாருக்குமே தெரியுமா, அது தெரியக்கூடாதுன்னு தான் என்ன வேலைக்கு வச்சிருக்கீங்க இங்க அப்படின்னு சொல்லி ஓவரா பேச ஆரம்பிச்சிட்டான் அந்த டேனு. ஹீரோயின் வந்து அப்பா பண்ண மோசடிக்கும் வந்து ப்ரூஃப்லாம் வச்சிருக்கா, அதை எடுத்து காமிக்கிறா. கரெக்டா அந்த போலீஸ்லாம் அங்க வந்துடுறாங்க. வந்து அப்பாவை பிடிச்சிட்டு போகும்போது அம்மா இருக்காங்க. அப்பா கேட்கறா, நீ தான் இதெல்லாம் பண்ணியான்னு கேட்கும்போது, ஆமா நீங்க பண்றீங்கன்னு எனக்கு முதலே தெரியும், இந்த மாதிரி மோசடிலாம் கரெக்டான நேரம் வரணும் தான் காத்துட்டு இருந்தேன், இப்போ கரெக்டாக வந்துருச்சு, ஒழுங்கா இங்கிருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. அப்பாவுக்கு வேற வழி தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால முட்டி போட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடறாரு ஹீரோ கிட்ட நீங்க பாரு என்ன மாதிரி மன்னிச்சிரு, நான் வந்து ஒரு கெட்ட அப்பாவா இருந்திருக்கேன் இத்தனை வருஷமா, எனக்கு தெரியல, என்னை மன்னிச்சிரு, என்னை இப்போ வந்து மன்னிச்சு என்னை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சிடறாரு. ஆனா ஹீரோ வந்துருச்சு, இங்க பாருங்க உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது, இத்தனை நாள் உங்களுக்கு தெரியலையா, நான் உங்க பையனே கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிடுறான். அப்புறம் அப்பாவை அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ அம்மா சொல்றாங்க, இனிமே உன் ஃபேமிலி பிசினஸ் எல்லாமே நீ தான் பாத்துக்க போற, அவர் தான் போயிட்டாரு, ஆனா இனி
நீ தான் பார்த்துக்க போற. எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றா, "இல்ல, இல்ல அவரு வேணா டாக்டராவே இருக்கட்டும். அவரு தான் நெறைய பேர உயிர் காப்பாத்துறார்ல. அவரு அது வேலையே பண்ணட்டும். நான் தான் படிச்சிருக்கேன்ல. நான் இனிமே இந்த ஃபேமிலி பிசினஸ் பார்த்துக்கிறேன்னு" சொல்லி ஹீரோயின் சொல்றா. அப்புறம் ஹீரோயினும் சொல்றா, "இங்க பாருங்க, ஆனா நான் பேங்க்ரப்ட் ஆயிட்டேன்னா என்ன வந்து திட்டக்கூடாது" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும்போது அம்மா சொல்றாங்க, "நானே உனக்கு எல்லாமே சொல்லி தரேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அம்மா. அப்புறம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஹீரோயின் தான் இப்ப ஃபேமிலி பிசினஸ் எல்லாமே பார்த்துக்கிறா போல. வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து, "என்ன சும்மா சும்மா இப்ப வொர்க்கே பார்த்துட்டு இருக்க" அப்படின்னு சொல்லி க்ளோஸா கிட்ட வரா. கிட்ட வரும்போது ஹீரோயினுக்கு வாமிட் வர மாரி ஆயிடுது. அப்புறம் போய் வாமிட் பண்றா. வாமிட் பண்ணும்போது ஹீரோ சொல்றான், "இந்த வாரம் மட்டும் நீ 3 வாட்டி வாமிட் பண்ணிட்டேன்னு" சொல்லும்போது, டெஸ்ட் எடுத்து பார்க்கலாமான்னு டெஸ்ட் எடுத்து பார்த்தா பாசிட்டிவ் ஆயிடுது டெஸ்ட்டு. ஆமா, ஹீரோயின் பிரெக்னென்ட்டா இருக்கா. ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவிய முடிச்சிருக்காங்க. இந்த மூவி எல்லாருக்கும் பிடிக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் எனக்காக பண்ணுங்க. மறக்காம ஹைப்னும் பண்ணிருங்க. தேங்க் யூ.